வெல்கம் பேக் டு வென்பா மீடியா டெக். இந்த வீடியோவில் நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா WebGL பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரப்போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் மாதிரி போடலாம் இருக்கும். அதாவது அந்த ப்ளே கேனர்ஸ் பற்றி ஒரு வீடியோ போடலாம், ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ப்ளே கேனர்ஸ் தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு பேசிக்ஸான இந்த WebGL பற்றிலாம் தெரிஞ்சிருக்கோம். அதனால நம்ம வந்து இன்றைக்கி வந்து WebGL பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ WebGLனா என்ன, ஸோ அது எங்கே யூஸ் ஆகுது, அதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ WebGL அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப் பேஸ்டு கிராஃபிக்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப் பேஸ்டு கிராஃபிக்ஸ் லைப்ரரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐ. ஓகே, ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லாமல் நம்ம வந்து ஒரு சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3D ஆப்ஜெக்ட்டு உங்களுக்கு வந்து ரெண்டர் பண்ணணும்னா அப்படிங்கும்போது நமக்கு ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். லைக் வந்து ஒரு யூனிட்டியாக இருக்கட்டும், ஸோ மாயாவில் வந்து வீரை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ரெண்டர் இன்ஜின்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு 3D ஆப்ஜெக்ட்ஸை வந்து ரெண்டர் பண்ணி பார்க்க முடியும். இது எதுவுமே இல்லாமல், இல்லைனா நமக்கு ஏதாவது ஒரு பிளக்கின்ஸ் தேவை, ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரெண்டர் பண்ண முடியும். இது எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக நம்ம வந்து ப்ரௌசரில், அதாவது நம்மளோட க்ரோம், அதை ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், இது மாதிரி ப்ரௌசரில் ஒரு 3D கண்டென்ட்டை ரெண்டர் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த WebGL. இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா நம்ம டிவைஸில் உள்ள ஜிபியூ கூட கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது அது என்ன ஷேப்பாக இருக்கலாம், ஒரு பாக்ஸாக இருக்கலாம், ஒரு சிலிண்டராக இருக்கலாம், இல்லைனா ஒரு 3D கேரக்டராக இருக்கலாம், எந்த ஷேப் பண்ணாலும் அந்த ஷேப்பை வந்து நம்மளோட ப்ரௌசரில் ரெண்டர் பண்ணணும். அது என்ன கலரில் இருக்கணும், அது என்ன மெட்டீரியலில் இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மளோட டிவைஸில் உள்ள ஜிபியூ கிட்ட அனுப்பி அதை யூஸ் பண்ணி நமக்கு டிவைஸில் உள்ள ஜிபியூ யூஸ் பண்ணி இந்த இடத்துல இதை ரெண்டர் பண்ணி இந்த கலரில் ரெண்டர் பண்ண அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணி ரெண்டர் பண்ண வைக்கும். ஸோ இந்த விஷயம்தான் ஜிஎல்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஜிஎல்பி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப் பேஸ்டு கேம் கிரியேட் பண்ணலாம், வெப் பேஸ்டு இன்டராக்டிவ் அப்ளிகேஷன்ஸ், அதாவது விர்ச்சுவல் ரியாலிட்டி, அதே மாதிரி வந்து ஆக்மெண்ட் ரியாலிட்டி, வெப் பேஸ்டு கான்ஃபிகரேஷன், அதாவது ஒரு கார் இருக்குன்னா காரோட கலரை வந்து நீங்கள் ப்ரௌசரில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், அதை ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம், ஸ்கேல் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் பயன்படுறது தான் இந்த WebGL. ஸோ இந்த WebGL இல்லைன்னா நம்ம வந்து 3D கண்டென்ட் வந்து நம்ம ப்ரௌசரில் லோட் பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் முன்னாடி இந்த WebGLங்கிற கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி இந்த SVG, இந்த ஃப்ளாஷ்லாம் யூஸ் பண்ணி தான் முன்னாடி வந்து அந்த 2D இதெல்லாம் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கேன்வாஸ்ன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த WebGL வந்து இன்றைக்கி வந்து பெரிய மாற்றத்தை ஏற்பட்டிருக்கு. இனிமேல் ஃபியூச்சர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த WebGL பேஸ் பண்ணி உள்ள டெக்னாலஜி நல்லா வளரும். ஸோ அதனால் இந்த WebGL-ஐ பற்றி கற்றுக்குங்க. இந்த WebGL யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ளே கேன்வாஸ் மூலமாக நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள். அதே மாதிரி நம்ம நிறைய வெப் பேஸ்டு கேம்ஸ்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வெப் பேஸ்டு கேம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னும் போது நமக்கு இந்த மாதிரி WebGL யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணணும். இந்த WebGL கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுக்காக நிறைய டூல்ஸ் இருக்குது. அதாவது 3.js, A-frames, இது மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்குது. இது மாதிரி இதில் ஒரு டூல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே கேன்வாஸ் அப்படிங்கிறது. இந்த ப்ளே கேன்வாஸ் பயன்படுத்தி தான் நம்ம வந்து ஒரு AR க்ரியேட் பண்ண போகிறோம். இல்லைனா அதில் எப்படி ஒரு ஒரு கான்ஃபிகரேட் க்ரியேட் பண்ணலாம், VR எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற ட்யூட்டோரியலில் பார்ப்போம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய எஃபர்ட் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷனாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது மாதிரி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் நண்பர்கள், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. நம்ம சேனலில் 150க்கான மேலான வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு வீடியோ அவங்களுக்கு பிடிக்கும், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இதை யாருக்கு அனுப்பலாம், யாருக்கு அனுப்ப வேணாம் அப்படின்னு ஃபில்ட்ரு பண்ணாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்கள யாருக்காவது நம்ம சேனல் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோ நான் போட ரெடியாக இருக்கேன். எனக்கு ஆதரவு தர நீங்களும் ரெடியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.